பார்க்கலாம். நாமெல்லாம் எங்க இருந்து வந்தோம்? நம்ம எல்லாரையுமே நாமளே கேட்டுக்கலாம். நாம எல்லாம் எங்க இருந்து வந்தோம்? உடனே எல்லாரும் மனதிலே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, சுத்த வெளியில இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது தப்பு. ஏன்னா சுத்த வெளியில இருந்து நேரா வந்து நம்ம தொப்புன்னு விழுகலையே. இப்ப புரியுதுங்களா? நாமெல்லாம் எங்க இருந்து வந்தோம் அப்படின்னாக்க தாயினுடைய ஒரு கருவணுவும் தந்தையினுடைய ஒரு உயிரணுவும் இணைந்து உருவாக்கி வந்ததுதான் இந்த உடல். அப்ப நாம ஒரு தாய் தந்தையினுடைய பெற்றோரிடத்துல இருந்தா நாம வந்தோம். அப்ப அந்த பெற்றோர் எங்க இருந்து வந்தாங்க? அவங்களுடைய அப்ப அந்த பெற்றோர் இருந்து வந்தாங்க. இப்படியே நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு முதல் மனிதன் என்று ஒன்று இருப்பான். அதைத்தான் சொல்றாங்க ஆதாம் ஏவாள். ஆதாமினுடைய எலும்புல இருந்துதான் ஏவாள் வந்ததாக எடுத்துக்கொள்வோம். அப்படிதான் உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு பெண் ஒரு ஆண். இப்ப இவங்க யாருன்னு கேட்டாக்கா நமக்கெல்லாம் தாத்தா பாட்டி தானே. சொல்ல முடியுதா? நிச்சயமா ஒத்துதான் ஆகணும். அப்போ அந்த ஒரு மனிதன் இந்த ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு எத்தனை அறிவு? சரி, இப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நமக்கெல்லாம் எத்தனை அறிவுங்க? நமக்கு 6 அறிவு தானே. அப்ப அப்படியே பின்னாடி போயிட்டோம். அப்ப அந்த முதல் மனிதனுக்கு என்ன எத்தனை அறிவு இருக்கணும்? 6 அறிவு தான் இருக்கணும் இல்லையா? இந்த 6 அறிவு மனிதன் வந்தா அப்படின்னாக்க யாழி என்ற இனமும் குரங்கு என்ற இனமும் இணைந்து வந்ததுதான் இந்த மனிதன். அப்ப அந்த யாழி குரங்குக்கு எத்தனை அறிவு அப்படின்னா 5 அறிவு. அந்த 5 அறிவு எங்க இருந்து வந்திருக்கணும்? 4 அறிவு. 4 அறிவு எங்க இருந்து வந்திருக்கணும்? 3 அறிவு பூச்சிகள்ல இருந்து வந்திருக்கணும். 3 அறிவு பூச்சி எங்க இருந்து வந்திருக்கணும்? ஈரறிவு புழுல இருந்து வந்திருக்கணும். ஈரறிவு புழு எங்க இருந்து வந்திருக்கணும்? ஓரறிவு தாவரத்துல இருந்து வந்திருக்கணும் இல்லையா? இப்போ நான் கேக்குறேன், இந்த ஓரறிவு தாவரம் எங்க இருந்து வந்தது? இந்த ஓரறிவு தாவரம் எங்க வரும்? இது நமக்கு தெரியாதா? தெரியும். மண்ணுல விதை போட்டாதான் வரும்னு சொல்லுவீங்க. சரி, தண்ணி ஊத்தணும் இல்லையா? நீர் வேணும், சூரியனுடைய வெப்பம் வேணும், காற்று வேணும், விண் என்ற காந்த சுழற்சி அங்க இருக்கணும். இப்போ பஞ்சபூதங்களும் சரிவீதம சமானத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான் தாவரமே வளர முடியும். அதற்கு ஏற்ற இடம் நமது பூமி. மற்ற கிரகங்களில ஒண்ணு காற்று அதிகமாக இருக்கும், நெருப்பு அதிகமாக இருக்கும். அதனால அங்க வந்து தாவரம் என்பது வளர முடியறது இல்லை. நம்ம பூமியில தான் பஞ்சபூத விகிதாச்சாரம் சரியாக இருக்கிறதுனால தாவரம் வளருது. சரிங்க. இப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல எது முதல்ல வந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிலர் நிலம்பாங்க, விண்ணுதான் முதல்ல தோன்றியது. சரி, இந்த விண் சுழற்சியினால வந்தது காற்று. காற்று நெருக்கமுற்று நெருப்பானது, நெருப்பு ஆவியாகி நீரானது, நீர் கெட்டியாகி நிலமானது. முடிஞ்சதுங்களா? புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, பஞ்சபூதங்கள்ல முதல்ல தோன்றியது விண். இந்த விண் எங்க தோன்றியது? இதைத்தான் மகரிஷி பிரம்மஞான பாடலா சொல்றாரு. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இந்த இறை வெளியில இருந்து வந்ததுதான் விண். இந்த விண்ணினுடைய கூட்டுதான் பஞ்சபூதங்கள். ஓரறிவிலிருந்து இப்போ நாம வந்திருக்கின்றோம். இப்ப சொல்லுங்க, நாம் எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னாக்க இறைநிலைதான். ஒவ்வொன்னாக முன்பு மகரிஷி பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அதை வந்து தன் மாற்றம் என்றுதான் மாத்திட்டாங்க. தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இப்பொழுது ஆறாகிய மனிதனாகிய நாம வந்திருக்கின்றோம். இப்ப புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்குள்ளாராக எல்லா விலங்கினத்தன்மை இருப்பதற்கு காரணம் என்ன, எதுக்காக அப்படின்னீங்கன்னாக்க அதுல இருந்துதான் இப்ப நாம வந்திருக்கின்றோம். அப்போ சுத்தவெளியினுடைய தன்மை, சுத்தவெளியில இருந்து நேரா வந்திருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சுத்தவெளியினுடைய அன்பும் கருணையும் நமக்கு இருந்திருக்கும். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னாக்க நெருப்பாட்டம் சீருற அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னு வலிக்குது அப்படின்றோமே, காத்தாட்டம் அசையுதான், நெருப்பாட்டம் கொதிக்கிறா இப்படின்னு எல்லாம் சொல்றோம். பாம்பாட்டம் சீருறா, புலியாட்டம் கர்ஜிக்கிறா அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நரியாட்டம் குள்ள நீடித்தனம் எல்லாம் இருக்குது, நாயாட்டம் வள்ளுவல்லுன்னு விழுகிறா அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்? அது எல்லாம் அந்த விலங்கினுடைய குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான்
குணங்கள் நமக்கு வெளிப்படுது. இப்போ ஆறறிவு மனிதனுடைய ஆறாவது அறிவு அப்படின்றது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க இறைநிலையை உணரக்கூடியதுதான் இந்த ஆறாவது அறிவான மனிதனுடைய குணம். ஆனா எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறாங்க? மகான்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்ப பாத்தீங்கன்னாக்க 700 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. இந்த 700 கோடிக்கு மக்களுக்கும் அந்த மக்கள்ல 1 கோடி பேர் கூட இந்த இறைநிலையை உணரக்கூடிய தன்மை இல்ல. தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா உணரக்கூடிய வல்லமை எங்க இருக்குதுங்க? வேதாத்திரியர் வந்த பின்னாடிதான் இதையெல்லாம் உணர முடிஞ்சதே தவிர, இதுக்கு முன்னாடி எல்லாம் நானெல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய தேடல் எங்க கிடைச்சது அப்படின்னாக்க, என்னுடைய தேடலுக்கு விடை எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வேதாத்திரியம் வந்த பின்னாடிதான் எனக்கு விடையே கிடைச்சது. அதுக்கு முன்னாடி படித்து உணர முடியல. இந்த நம்மளுடைய இறை உணர்வை தூண்டிய பின்னாடிதான் நமக்கு எல்லாமே இது உணர முடிஞ்சது. ஆக நாம இந்த தோற்றத்துல இருந்து எங்கேயுமே விடாம இருக்குது பாத்தீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவெளியில இருந்து எங்கேயாவது விடுபட்டு இருக்குதா? ஒன்னாவது விடுபட்டு இருக்குதா பாத்தீங்களா? சுத்த வெளியில இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம தான் வந்திருப்போம். கடல் நீர் கொஞ்சம் கூட இடைவெளி இருக்குது. அதுபோல சுத்த வெளியில தன்மாற்றம் பெற்று ஆறாவது அறிவு பெற்று முழுமையாக அறியக்கூடிய மனிதனாக வந்திருக்கின்றோம். இதைத்தான் பாரதியார் பரசிவ வெள்ளம் எல்லை பிரிவற்றதுவாய் யாதினும் ஓர் பற்றிலதாய் இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பததுவாய் என்று பரவ வெள்ளம் அப்படின்றதுல பாரதியார் பாடுறாரு. இப்படிப்பட்ட எல்லா மகான்களும் சொன்ன இந்த சுத்த வெளியை நம்ம நல்ல எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம். புத்தர் நல்ல தியான வல்லவர். அவர்கிட்ட கேக்குறாங்க, சாமி நீங்க தியானத்துல என்ன பெற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்னும் பெறல, நிறைய இழந்திருக்கேன் அப்படின்றாரு. என்ன நிறைய இழந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நிறைய இழந்திருக்கிறேன். என்ன இழந்திருக்கீங்க? சினம், படபடப்பு, வெறுப்பு, பொறாமை, இப்படி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுருக்கிறேன் அப்படின்னு அந்த புத்தர் சொல்றாரு. அதே போல அந்த நிலை வருவதற்கு நாம தியானம் நல்லா ஆழ்ந்து பண்ணணும். மனிதனாக பிறந்துட்டோம். அவை பாட்டி அழகா சொல்றாங்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையின் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்ததாயினும் வானவர் நாடி வழி பிறந்திடுமே. அப்போ தவம் செய்வாருக்கு அவன் ஒரு நாளும் இல்லை. அவை பாட்டி அந்த மூதாட்டி எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க. மனுஷனா பிறந்திருக்கிறதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களே பெரியவங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஏன் தான் இந்த பிறவி எடுத்தனும் அப்படின்னு சொல்றோம். எதனால? சில கஷ்டங்கள் வரும் பொழுது காலத்தின் கட்டாயம் அந்த மாதிரி வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, துன்பம் வருகிறது என்று இருந்தால் பின்னாடி ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த துன்பம் வருதே தவிர அதை ஏன் என்று சலித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் நமக்கு இந்த காலம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. நல்லாரை காண்பது, நல்ல உபதேசம் கேட்பது நமக்கு பல தெளிவுகளை நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த ஜூம் வழியாக இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு பாத்தீங்களா? இதனால பல தீய நிகழ்வுகள் இருந்தாலும் நல்லவையெல்லாம் நல்லா நடந்திருக்குதுங்க. என்ன நல்லது நடந்திருக்குது அப்படின்னு கேட்டாக்க, நிறைய என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ஓல்ட் இஸ் குட்ங்க. முன்னாடி எல்லாம் வாசல்ல மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிப்பாங்க, சாணி எல்லாம் கரைச்சி தெளிச்சு விடுவாங்க, அது கிருமி நாசினி. கைகள் எல்லாம் நல்லா கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வாளியில ஒரு கப்பு வச்சுட்டு அதை தான் வருவாங்க. ஆவியெல்லாம் முன்னாடி பிடிச்சாங்க. இந்த மாதிரி அபசுர குடிநீர், அதாவது மூலிகை நீரெல்லாம் முந்தியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாம என்ன சொல்லுவோம்? முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அறிவாளிகள். நான் முட்டாள்கள் சொல்ல மாட்டேன், முன்னோர்கள் அறிவாளிகள். நாம் தான் அவற்றை பின்பற்றல. மூத்தோர் சொல்லும் முத்துன நெல்லிக்காயும் முதல்ல கசப்புங்க, பின்னாடி இனிக்கும். முதல்ல நாம அதெல்லாம் கேட்க மாட்டோம்.
ஆனா இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதையெல்லாம் நாம கடைபிடிச்சு கொண்டிருக்கிறோம். சரி, நல்லா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் இந்த நிலையெல்லாம் உணர முடியும். எப்ப தியானம் பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துலன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம் எது? 4:30 to 6. இதை விட முன்னாடி 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம். அப்ப எந்த நேரத்துல பண்ணலாம்? அழகா சொல்றாங்க. 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிப்பவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 7 மணிக்கு எழுப்பவன் எருமைன்னு சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நாம முனிவனா, ஞானியா, அறிஞனா, மனிதனா என்று. ஆனா அந்த எருமை கணக்கு நாம போக வேண்டாம். அது வரைக்கும் லேட்டாலாம் நம்ம ஆக வேண்டாம் இல்லைங்களா? அந்த நேரத்துல நாம எந்திரிச்சு நாம என்ன செய்யணும்? நம்ம நல்ல தியானம் என்பது ஒடுங்கி ஒடுங்கி இருந்து நீ அதுவானால் அதுவே சொல்லும். அப்ப அந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்னாக்க நிறைய 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 நாம என்ன செய்யணும்? பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நாம பண்ணணும். காலம் மாறி போச்சுங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதையெல்லாம் நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலம்தான் அனைத்தையும் கட்டுப்படுத்த வல்லதுங்க. ஒவ்வொரு ஜீவனிலும் பின்னிக்கிட்டு இருக்கிறது இந்த காலம் தான். எல்லா அந்த இருக்கிறது. அதை நாம உணர்ந்துகிட்டோம். பஞ்சபுலன் உணர்வுல இந்த அனுபவத்தால இதுதான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் உணர்வேன் அப்படின்ற இந்த காலத்தின் பிடியில நாம நசுக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபுலன் உணர்விலே தான் நம்ம இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வாட்சிங் டிவி, வாட்சிங் மொபைல் கண்ணுக்கு கெடுதலா இருக்கிறது, காதுக்கு கெடுதலா இருக்கிறது இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மனம் என்ன செய்யும்? கற்பனையினால மிதக்கும் திறன் படைத்ததுதான். இந்த பிரபஞ்சத்தின் படைப்புல வந்து மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எதுன்னு உங்கள்கிட்ட கேட்கவா? இந்த பிரபஞ்சத்துல மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மைண்டுங்க, ஹியூமன் பிரைன். The other end of the mind is God. மனித மனம் தான் the root of the mind. அப்போ இந்த மனதை என்ன செய்யணும்? காலம் நம் மனதோடும் உறக்கத்தோடும் பின்னி பணிஞ்சிட்டு இருக்கிறது. எல்லாரையும் முடியும். இந்த இறைநிலை என்ற சுத்த வெளியை எந்த நேரமும் அதே நிலையில இருந்து கொண்டு ஒவ்வொரு செயலையுமே செய்ய பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லா செயலுமே நல்லா இருக்கும். ஆனா அதை தவற விட்டுட்டு பஞ்ச புலன்களில நாம பின்னி பிசைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பஞ்ச இந்திரியங்களோடு அனுபவங்களோடும் மனம் பின்னி பிசைஞ்சிட்டு இருக்கிறதுனாலையும் மன ஒருமைப்பட்ட இந்த வேட்கையினுடைய வேகம் குறையும். மனம் ஒருமைப்பட்டது அப்படின்னா இந்த பஞ்சபுலன் வேட்கையினுடைய வேகம் குறையும். ஆனா மனம் ஒருபடலையே. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க மனவளக்கலையில சேர்ந்ததும் எண்ணி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, ஸ்மோக் பண்றது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, டிவி பார்க்கறத குறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓர்மை நிலையில வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ இருக்குதுங்க, எத்தனையோ நம்ம சொல்லலாம். உண்மையின் பால் மனம் திரும்ப தொடங்கணும். எதன் பால்? உண்மையின் பால் மனம் திரும்ப தொடங்கணும். அந்த உண்மையின் பால் மனம் எப்படி திரும்புறது அப்படின்னாக்க அதற்குதான் நாம என்ன செய்யணும்? நான் சொன்னேன் ஏற்கனவே, காலையில எந்திரிக்கணும், பயிற்சிகள் செய்யணும். அதை செஞ்சோம் அப்படின்னாக்க நமக்கு உண்மையின் பால் மனம் திரும்பும். கள்ளப்புலன் ஞான புலன் ஆகிவிடும். கள்ளப்புலன் ஞான புலன் ஆகிவிடும். ஃபோக்கஸ் ஆஃப் த மைண்ட். இந்த மைண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த புலன்களை கையாளுவதை விட்டுவிட்டு ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இப்ப நீங்க பாருங்க, முடிஞ்சிருச்சுங்க. கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. எதிர்காலம் மர்மம் நிறைந்தது தானே. எதிர்காலம் மர்மம் நிறைந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எதிர்காலம் மர்மம் நிறைந்து என்ன நடக்குன்னு தெரியாது. அது வந்து காலத்தால நிர்ணயிக்கக்கூடியது. நிகழ்காலத்துல நீ என்ன செய்யணும்? நிகழ்காலத்துல நீ தியானம் செய்யணும்,
ஒரு நிலை பெற்ற மனமாக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாக்க இந்த இந்திரியங்கள் நம் வயப்படும். ஒருமையில 5 கட்டுப்படும். இந்த 5 குதிரைகளை பூட்டிய தேரை இயக்குறது யாருங்க? 5 குதிரைகளை பூட்டிய தேரை இயக்குறது யாரு? ஒருவன் தானே. அந்த ஒருவனுக்கும் இந்த 5 புலன்கள் கட்டுப்படுது. அப்ப அதற்கு நாம நம்மை தயார்படுத்தணும். இப்ப ஜூமுக்குள்ள போகணும் அப்படின்னாக்க முதல்ல என்ன பண்றோங்க? எல்லாம் ஐடி நம்பர் எல்லாம் போட்டுறோம். ப்ரிப்பேரிங் அப்படின்னு வருது. ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே கனெக்டிங்னு போகுது இல்லையா? அப்ப நாமே ப்ரிப்பேரிங் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பயிற்சிகளை பண்ணணும் அப்படின்னாக்க கனெக்டிங் ஆகும். இறைநிலையோட நம்ம கனெக்டிங் ஆகும். பின்னர் நாம என்ஜாய் பண்ணலாம். எப்போ அந்த சுத்த வெளியோட ஒன்றி நாம இருந்து கொண்டு நாம என்ஜாய் பண்ணலாம். பேரின்ப கழிப்போட நாம நிறைந்து இருக்க முடியும். இதற்கு எல்லாம் எது காரணமாக இருக்கிறது அப்படின்னாக்க அதைத்தான் சுய சோதனை, சோதனை, சுய ஆய்வு, சுய ஸ்ரத்தை, இப்படி நம்மை நாமே அகத்தாய்வு என்ற பயிற்சி இருக்கிறதே சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அவரவர் நிலைக்கேற்றவாறு சுய சோதனை. சில தொழிலை பற்றி விழிப்புணர்வு, சிலருக்கு அவரவர் பணிகளுக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க அவசியம் பண்ண விழிப்பு நிலை அவசியம். அதுல என்ன விழிப்பு நிலை அப்படின்னாக்க அயரா விழிப்பு நிலை. வெறும் விழிப்பு நிலை இல்ல, அயரா விழிப்பு நிலை மிகவும் அவசியம். நாம் காலம் பெருநிதியால கண்காணிக்கப்பட்டிருக்கட்டும். நல்லதை தெரிஞ்சுக்கலாம், அல்லதை அகற்ற வேண்டும், அல்லதை 6 தீய குணங்களை நாம் அகற்றணும். அமைதி வேண்டும், சாந்தம் வேணும், துணிவு வேணும். அதற்கு எல்லாம் என்ன அப்படின்னா தியானம், தியானம், தியானம். தியானம் என்பது கட்டாயம் வேணும். அகத்தாய்வு இல்லாத அகத்துவம் தற்கொலைக்கு சமம் என்றார் அருளந்தை அவர்கள் சொல்றாங்க. அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தற்கொலைக்கு சமம். அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தாழ்பால் இல்லாத கதவு போன்றது. அகத்தவம் நமது குறையை போக்கும். அக்குறையை போக்கிய நிலையை அகத்தாய்வு தக்க வைக்கும். தன்னையும் மறவாது பிறிதொன்றையும் நின்னாமல் இருப்பதே தியானம். இதுல வள்ளலாருடைய ஞானசரியையை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்கணும்? நம்ம அந்த இறைநிலையில ஒன்றி இருக்கணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து தேத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிழா பெருவாழ்வு வாழ்வில் வாழ்ந்தியம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியஞ் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பொற்சபை சிற்சபை, எது சிற்சபை என்பது ஆகினை, பொற்சபை என்பது சுத்தவெளிங்க. இதை எவ்வளவு ஈஸியா நமக்கு வேதாத்ரி மகரிஷி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் ஒன்றாக காண்பதே காட்சி. சுத்த வெளியிலிருந்து இப்ப நம்ம வரைக்கும் ஒன்றாக காண்பது எது அப்படின்னாக்க நம்மளுடைய மனித மனம் ஒன்றுதான். அந்த நிலையை நாம் அடைவதற்கு நம்முடைய வேதாத்திரியம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பது, அதாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் கொடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு சொலவடை சொல்றாங்க. அர்ப்பணித்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்க அர்த்தராத்திரியிலையும் இறைவன் நமக்கு கொடை என்ற நல்ல நிலைகள் நமக்கு கொடுக்கும் என்பதுதான் இந்த மாதிரி திரித்து பேசப்பட்டிருக்கிறதுங்க. அந்த சுத்தவெளியை என்னென்னலாம் பெயர்கள் அழைக்கிறாங்க? பாய்ம பொருள், பரசிவ வெள்ளம், வெட்டவெளி. நாம் எல்லாம் கற்றது உண்மையில் கருப்பிரிவுங்க, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. இந்த நிலையில நமக்கு ஞான நிலை என்பது வேண்டும். உயிருக்கும் பரத்துக்கும் தொடர்பு உணர்ந்து உயர் அறிவில் ஒழுகுவது ஞான யோகம். பூமியில் உடலுடன் வாழும் போதே மனதால் விரிந்து வெட்டவெளி செல்லும் உணர்வின் ஆற்றலை நாம் அவசியம் பெற்றிட வேண்டும்.
என்ன அற்புதமான ஒரு கவியை மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஞானம் என்ற தலைப்புல உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்பு உணர்ந்து உயர் அறிவில் ஒழுகுவது ஞான யோகம். பூமியில் உடலுடன் வாழும் போதே, நாம் வாழும் போதே மனதால் விரிந்து வெட்டவெளி செல்லும் உணர்வின் ஆற்றலை நாம் அவசியம் பெற்ற வேண்டும். பிறந்தோங்க, வாழ்ந்தோம், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்வாங்க. இல்ல, இந்த மனிதன் என்ற நிலையில வந்தோம் அப்படின்னாக்க இந்த நிலையை நாம் உணர வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும். என்னடா திடீர்னு சினிமா பாட்டு பாடுறாங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல, அந்த சுத்த வெளியை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. அந்த சுத்த வெளியில் நம்மை சுத்தப்படுத்தணும். அப்படி ஒடுங்கி இருப்பதற்காகத்தான் நாம இந்த முதலே நாம செஞ்ச துரியாதீத தியானம். நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிட்டோம். ஆனா நிறைய நேரம் அந்த சுத்த வெளியோட ஒன்றி இருக்கலாம். கீதையில கண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் என்று கீதையில கண்ணன் சொல்றாருங்க. நமது ஆசான் ஒருவரால் மட்டுமே, வேதாத்திரியத்தால் மட்டுமே கலை மனதை எளிந்த நீரோடையாக ஆக்க முடியும். என்ன செய்யணும்? வைராக்கியம் என்பது கட்டாயம் வேண்டும். வைராக்கியம், இந்த வைராக்கியம் என்பது இப்படி இதை நான் செஞ்சுதான் ஆகணும், இந்த பயிற்சியை நான் முடித்து அந்த நிலையை நான் எட்ட வேண்டும் என்ற ஒரு தீவிர ஸ்ரத்தை என்பது இருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக நம்மளால இந்த பயிற்சியில எல்லாம் தொடர்ந்து நம்மளால செய்ய முடியும். இறைநிலை எண்ணுள்ளும் யான் இறைநிலையுள்ளும் உரையும் உண்மையை உணர்ந்து உணர்ந்தே மகிழ நிறை நிலை பெற்ற பின் நினைப்பதும் உரைப்பதும் மறை என போற்றியே மக்கள் மகிழ்கிறார். 1979 மகரிஷி இந்த எழுதியிருக்கிறாரு. இந்த இறைநிலை தான் நமக்குள்ளார இருக்கிறது. யான் இறைநிலையுள்ளும் உரையும் உண்மையை உணர்ந்து உணர்ந்தே, 2 தடவை சொல்லிட்டாருன்னு அது ஆழ்ந்து அப்படின்னு அர்த்தம். மகிழ நிறைநிலை பெற்ற பின், அப்ப மனதுக்கு நிறைவு என்பது கிட்டுமே. நினைப்பதும் உரைப்பதும் மறையென போற்றியே மக்கள் மகிழ்கிறார். இன்னொரு கவியில மகரிஷி சொல்றாங்க, எல்லையற்ற இறையாற்றல் என்னுள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் திடம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன். கல்லை மண்ணை பொன் கண் நீர் எதை கண்ட போதிலும் இறைநிலையே பொதிந்து ஆடல் கண்டேன். எதை பார்த்தாலும் அந்த இறைநிலையாகத்தான் இருக்கிறது என்ற உணர்வோட பார்த்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நாம இந்த 2 ஒழுக்க பண்பாட்டின் படியே தான் நாம வாழ்வோம். எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டோம். அவ்வாறு துன்பப்படும் உயிருக்கு நம்மால முடிந்த அளவுக்கு நாம உதவி செய்வோம். அந்த நிலை நமக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னாக்க இந்த நிலை இறைநிலை தன்மை, இந்த காலம் என்ற தன்மை இறைநிலைதான் என்பதை உணர்ந்த பின்னாடி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது வேதாத்திரியம் வந்த பின்னாடிதான் நமக்கு இதையெல்லாம் கிடைக்கிறது. மேலும் மகரிஷி பேரின்ப ஊற்று என்ற கவிய உன்னிலே நான் நடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. நம்ம தியானம் பண்றதுக்கு எந்த குகைக்கும் போக வேண்டாங்க, நம்ம உள்ள இருக்கக்கூடிய குகைக்கே போகலாம். உள்ளத்தில் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுறை கவியுள்ளவரே. திருமூலர் அற்புதமா எடுத்து சொல்லியிருக்கிறார். நமக்கு உள்ளாரையே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை என்று சொல்லக்கூடிய இத்தனை மையங்களும் இருக்கிறதே. இதையெல்லாம் விட்டுட்டு நீ எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு நாம் அப்படித்தானே இப்ப நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பஞ்ச இந்திரியங்கள் வசப்படுவதற்கு, பஞ்ச இந்திரியங்களை உணர்வதற்கு சாதாரண நம்ம கோயிலுக்கு போறோம். பஞ்ச புலனை
உணர்வதற்கும் அதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் தான் நம்ம போறோம். கோயிலுக்கு போறோம், தீர்த்தம் கொடுக்குறாங்க, சுவை உணர்வு, வாசனை, அங்க தூப தீபம் கொடுக்குறாங்க, தீபாராதனை கொடுக்கும்போது கண்களுக்கு சாஷ்டாங்கமாக விழுகிறோம். இது தோலுக்கு, இப்படி கண்களுக்கு அந்த ஒளியை கொடுக்குது. இப்படி 5ஐயும் உணர்ந்து 5ஐயும் அடக்க அப்படின்றதுனால ஐம்புலன் அடக்கம் இந்த ஆண்மையை உருவகப்படுத்தி சிற்பங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோங்க, அதையெல்லாம் விட்டுட்டு ஐம்புல இன்பத்தினால வசப்பட்டு நாம இறைநிலை உணர்வு என்பதை விட்டுடுறோம். அதற்கு காலம் என்பது நமக்கு கனிய வேண்டும். நமக்கு ஆசான் அருட்தந்தை அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு. அந்த குருவை நாம என்ன செய்யணும், சிக்கனை பிடித்து கொண்டு நாம பயிற்சிகளை சிறப்பாக நம்ம செய்ய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் குடிகொண்டுள்ளன, அவற்றை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு வீரத்தோட சொல்றாருங்க. உண்மையான நமக்குள்ள அளவற்ற ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் நிறைய இருக்கிறது. ஆனா அவற்றை வெளியே கொண்டு வரணும். அதற்கேற்ற வாய்ப்பும் காலமும் கனியணும். அப்படின்றதுனாலதான் அவர் அந்த விவேகானந்தர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா விவேகானந்தர் சொன்னது உண்மைதான். நமக்கும் காலம் கனிந்து ஒரு நல்ல சத்குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த குரு நம்ம அறிவு கண்ணை திறந்து அறிவு சுடரை எழுப்பி சிந்தனையை தூண்டி விட்டுட்டார். எல்லாத்தையும் நம்மளால உணர முடியாது. ஆக நம்ம என்ன செய்யறோம், இந்த பயிற்சிகளை முறைப்படுத்தி தவறாது நாம செஞ்சுக்கிட்டு வர்றோம். வீடு எதையெல்லாம் விடுறது, பற்று, நிறைய பற்றுகளை எல்லாம் விட வேண்டும். 6 தீய குணங்களை விட வேண்டும். எதை பிடிக்கணும், குருவை பிடிக்கணும். குருவின் மூலமாகத்தான் இறையை பிடிக்க முடியும். மாதா பிதா குரு, குருதான் தெய்வத்தை உணர்த்துறாரு. ஆக குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அந்த குருவின் மூலமாக நாம அந்த இறை என்ற சுத்த வெளியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நாம இந்த நிலையை நம்மளால உணர முடியும். புத்தர் ஒரு அற்புதமான வார்த்தை எடுத்து சொல்ற நமக்கு, என்னால் உனக்கான பாதையைத்தான் காட்ட முடியும், நீதான் அதுல நடக்க வேணும். நீ நடக்கலைன்னாக்க உன்னை கட்டாயப்படுத்த நான் யாரு? எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அதே மாதிரிதான் நமக்கு வேதாத்திரி மகர்ஷி ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டாரு. நாம தான் அந்த பாதையில போகணும், கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? அதற்கு நாம தான் நம்மளுடைய மனதை தயார்படுத்தி கொண்டு நமக்கான காலம் வந்துவிட்டது என்று உணர்ந்து கொண்டு நாம என்ன செய்யறோம், அந்த வழியிலே கடந்து செல்கிறோம். சரிங்க, ஐ வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் பீஸ். இப்ப நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்றது அதாங்க, நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சில குழந்தைங்க ஸ்டைலா சொல்லிக்கிறாங்க. ஐ வாண்ட் பீஸ். இந்த ஐ வாண்ட் பீஸ்ல ஐய முதல்ல எடுங்க. நான் 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 அப்படின்னு சொல்லக்கூடியத, நான் இல்லைன்னா இந்த திருமணம் நடக்காது, நான் இல்லைன்னா இந்த வீட்டை கட்டிடுவாங்களா இவங்க அப்படின்றது. ஆனா அவங்க இல்லாமே நம்ம நல்லா கட்டுவோம். நான் என்று அந்த ஈகோ என்பது, ஆணவம் என்பது, நான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த நானை முதல்ல எடுத்துருங்க. வாண்ட் பீஸ்ன்னு வரும். வாண்ட் என்பது தேவை. இந்த தேவைகள், அதாவது தேவையற்ற தேவைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தேவைகளை எடுத்துருங்க. இந்த ஐ வாண்ட் பீஸ்ல ஐயையும் வாண்டையும் எடுத்துட்டா எது வருங்க, பீஸ் வருதா? அப்போ இந்த ஐயையும் வாண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கு பீஸ் என்ற அற்புதமான நிலை நமக்கு கிடைக்கும். அந்த நிலை வந்த பின்னாடி நாம இந்த சுத்த வெளியோடு ஒன்றி இருந்து எத்தனை எத்தனை ஆயிரம் இன்பங்கள், இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தன் அருள் ஆட்சியாக நிறைந்துள்ளான், அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற. நம்ம அறிவை தான் விரிக்கும், அனைத்தையும் துய்த்து இன்பமுறணும் என்பது வேதாத்திரி மகரிஷி அழைப்பு கவில நமக்கு சொல்றாரு. அன்பர்களே வாரி அறிவின் இடிப்பம் அறிந்து இன்பமுற, இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம். எவ்வளவு அற்புதம்! இன்ப நிலையதை ஏக நிலை என்றாக அந்த ஏகத்தை அறிவது, அந்த நிலையை உணர்வது. அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அதுலதான் சொல்றாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். ஆக இத்தனை அற்புதமான நிலைகள் எல்லாம் நாம பார்த்தோம். அதையும் தாண்டி நாம இதை எல்லாம் உணர்றதுக்காக பல பல இன்னல்கள் நமக்கு வருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்,
எனக்கு இதனால எனக்கு மனத்துக்கு வர முடியல, இதனால பயிலை செய்ய முடியல அப்படின்னு நிறைய போக்கு சொல்றோம். ஆனா விடாம செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோமே. இதையெல்லாம் தவறாமல் உணவு அருந்துவது நிறைய, இதையெல்லாம் சொல்ல புலன் இன்பங்களை அனுபவிப்பதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நாம ஒரு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நிலைகளிலிருந்து தெளிந்தோர் என்று மகரிஷி ஒரு கவி எடுத்து சொல்றாங்க. ஸ்தூலம், சூக்குமம், தெய்வம் இம்மூன்றுக்கும் தொடர்பு அறிந்தவர் தெளிந்த அறிவினர். காலம், தூரம், வேகம், பருமன் நான்கின் கணக்கையும் உணர்வையும் அறிந்தோர் அன்னார் என்று 1964 மகரிஷி ஞானலங்கியம் பாகம் 1 எடுத்து சொல்றாங்க. தன்னை அறிந்து முழுமை பெற வாரீர் என்று அழைக்கிறார் 69. தெய்வத்தின் திரு விளையாட்டு அரங்கமே உடல் உயிர். இவ்வுயும் ஒரு பெருமை உலக மக்கள் உணர்வதற்கு மெய் விளக்க தவ விளக்கம் மேலாம் தத்துவ தெளிவு. மெய் விளக்கம் சுத்தவெளி ஒன்றுதான் மெய்ங்க, மற்றதெல்லாம் பொய் தான். அந்த மெய்யை விளக்க தவ விளக்கம் மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு சிந்தனை மிக்கோர் சேர்வீர். 1969 இந்த கவி எடுத்து சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் தெய்வம் முழுமை பெருமிடம். ஈஸ்வரனின் முழு ஆற்றல் மனித தோற்றம். எல்லோரும் அவனன்றி யார் வேறுள்ளார்? ஈஸ்வரனே சீவர்களாய் இன்பம் துன்பம் ஏற்கின்றான். இதை உணர்ந்து நலமே செய்வோம். அவனில் அணு, அணுவில் அவன், உன்னில் எல்லாம் உன்னை நீ அறி என்று நம்மளுடைய பெருமையை சொல்றாங்க. நம்ம கிட்டதான் அணு இருக்கிறது, அணுவிலே நாம் இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அரூபா ரூபம், அரூபம் சுத்தவெளி, ரூபம் இயக்கம், அரூபா ரூபம் காந்தம், இந்த மூன்றும் நிறைந்ததுதான் இந்த பேரியக்கமே என்ற நிலையை நமக்கு அற்புதமாக உணர்த்திட்டு இருக்காங்க. அருவமெனும் பூரண தத்துவம் ஒன்றாகும், அதனுடைய பரிணாமம் கோடா கோடி, உருவங்கள் என்ற தத்துவம் மற்றாகும், உருவத்தும் அருவத்தும் தொடர்பாய் நின்று. இந்நிலையும் உணர் மூன்றாம் தத்துவம்தான் இயற்கையின் சிகரம் எனும் அறிவு ஆகும். கரு உருவில் அரூப உருவ சிறப்பை கண்டறிந்த மனிதனே ஆதி அந்தன். மனிதன் தான் ஆதியையும் அந்தத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிலையை உடையவன் மனிதன். இத்தனை சிறப்புகளை எல்லாம் உடைய நாம என்ன செய்யணும்? இப்போ முழுமையா தவம் ஏற்றுவதற்கு மௌனம் ஒரு கருவியா இருக்குதுங்க. வாரத்திற்கு ஒரு நாள் மௌனம் இருந்து தவத்தையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய நிலை நமக்கு உணர முடியும். கிளைக்கும் வினைக்கடல் திருவுரு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் தவமும் அறமும் மேலான துணையாமே. திருமூலர் எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? எது துணை? தவமும் அறமும் மேலான துணையாமே என்று சொல்றாரு. அப்போ என்ன பண்ணணும்? கிளைக்கும் தனக்கும், கிளை அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும், தவமும் அறமும் மேலான துணையாமே அப்படின்னு திருமூலர் சொல்றது. அப்போ இத்தனை மகான்களும் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? தவம் தவம் தவம், முடிந்த அளவு அறம் அறம் அறம். எல்லா மதங்களும் எடுத்து சொல்வது என்னங்க? எல்லா மதங்களும் எடுத்து சொல்வது தவமும் அறமும் தான். இறைவன் இன்னொன்னு அறம். எல்லா மதமும் சொல்வது இறைநிலை, இன்னொன்னு அறநெறி. இறை உணர்வு, இன்னொன்னு அறநெறி. இறை உணர்வை அவரவர்கள் உணர்ந்தவாறு அவங்கவுங்க எடுத்து சொல்றாங்க. அறநெறியை ஒழுக்கம் கடமை ஈக என்பதை எல்லா மதங்களுமே வலியுறுத்துகிறது. ஆக நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்மளை மதிக்கிறவங்கள என்ன செய்யலாம்? ஹார்ட்ல வைங்க, மிதிக்கிறவங்கள மியூட்ல போடுங்க. வாழ்க்கை நம்மளுடைய லைஃப் கியூட்டா இருக்கும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? காலத்தினுடைய கோலம் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைய எல்லாம் இறையருளும் நமக்கு ஒருவர்களும் நமக்கு துணை நிற்கட்டும். மேலும்
இன்னும் டைம் இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த பஞ்ச இல்லம்மா முடிக்கல. வாழ்க வளமுடன். பஞ்ச புலன்களை அறிந்து முறையாக துய்த்து அடக்கி வாழ்பவனே இந்திரன். நம்ம எல்லாம் இந்திரன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? யாரு அப்படின்னாக்க ஏதோ ஒரு சொர்க்கலோகத்துல இந்திரன் என்பவன் இருக்கிறார் அப்படின்னும், அது யாரும் நீங்க நினைச்சுக்கலாம். யாரும் இல்லைங்க. பஞ்ச புலன்களை நாம அடக்கிட்டா நாம இந்திரன், வேற யாரும் இல்ல. அதை எல்லாத்தையும் நாம என்ன செய்யணுங்க? புலன்களை அடக்குவதற்கு பஞ்சேந்திரிய தவம் பண்ணி இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக மனிதன் மாமனிதனாக வாழக்கூடிய அதமான நிலை நமக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் நாம வீணாக்காம பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு அறிவு நிலையை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். 3 அறிவு நிலை இருக்குதுங்க. பட்டறிவு, கற்றறிவு, மெய்யறிவு. பட்டறிவு அப்படின்னா என்னன்னாக்க ஐம்புலன்களால பட்டு தெரிந்துக்கிறது. கற்றறிவு அப்படின்னாக்க பிறரால கற்று தெரிந்து கொள்வது. மெய்யறிவு அப்படின்னாக்க மகான் உணர்த்தியை உணர்ந்து தெளிதல். நாம 5 அறிவு 5 புலன்களால் பட்டு தெரிஞ்சுக்கிறோம், அது பட்டறிவு. பிறரால கற்று தெரிந்து கொள்வது. இப்ப இந்த ஜூம் லைன்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிறர் ஸ்பீச் பண்ணும்போது நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இது கற்றறிவு. மெய் அறிவு என்பது நம்ம ஆசான் மகான்கள் உணர்த்தியை உணர்ந்து தெளிதல், உணர்ந்து தெளிய வேண்டும். அதனால இந்த உணர்வதற்கு ஒரு வழியாக நமக்கு ஆசான் கிடைச்சிருக்கிறாரு. ஆகை நாம இந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டோம். வாழ்க்கையில வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்து இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே தீயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக என்று மகரிஷி தான் ஒரு கவியில எடுத்து சொல்லியிருக்காங்க. நம் உள்ளங்கள் ஒன்றுபட, நம் உள்ளங்கள் ஒன்றுபட. வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்து இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளங்கள் ஒன்றுபட, நம் உள்ளங்கள் ஒன்றுபட. அனைவருமே சேர்ந்து இந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக இன்னல்கள் என்பதும் வாழ்க்கையில இருக்காது. எல்லாரும் மனவள கலைஞரா இருந்தாங்க அப்படின்னாக்க, எல்லோருமே ஒத்த அறிவோட இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக துன்பம் என்பதே இல்லை. அதற்காக உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு கதையோட நான் நிறைவு செய்துக்கிறேன். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் தான் உயர்வு நீ தான் உயர்வு என்றும், இல்ல நான் அவரை விட தாழ்ந்தவனா இருக்கிறேன் என்றும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன கதை. இப்போ கோயிலுக்கு போகும்போது ஒரு கூடையில எடுத்துட்டு போறோம், வாழைப்பழமும் தேங்காயும் எடுத்துட்டு போறோம். இந்த தேங்காய் வாழைப்பழமும் என்ன பேசிட்டே போகுது அப்படின்னு சொன்னாக்க, வாழைப்பழம் சொல்லுது தேங்காயை பார்த்து, தேங்காயை நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு, வயசானவங்க உன்னையெல்லாம் கடிச்சு சாப்பிட முடியாது, பல்லு இருக்காது, என்னை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான் தான் ரொம்ப அமௌண்ட்டும் கம்மி, ரேட்டு கம்மி, நீ விலை ஜாஸ்தி அப்படின்னு இந்த பழம் எடுத்து சொல்லுது. தேங்காய் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, நான் தான் உயர்ந்தவன், நீ ரொம்ப கம்மி அப்படின்னு இந்த ரெண்டுமே பேசிக்கிட்டு ரெண்டும் என்ன செய்யுதுங்க, நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே போகுது. நம்ம கோயிலுக்கு போகும்போது கூடையில நம்ம எடுத்துட்டு போறோம்ல, அது போன உடனே கோயில போன உடனே இந்த அர்ச்சனை தட்டை சாமியோட பாதத்துல வைக்கிறாங்க. ஐயர் என்ன செய்யறாரு, தேங்காய் எடுக்கிறாரு, அதோட மண்டையில மட்டேர்னு போடுறாரு. தேங்காய் என்ன செய்யுதுங்க, கண்ணீர் விட்டு அழுகுது. பார்த்து இந்த வாழைப்பழத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயர் தேங்காய் மண்டையை உடைச்சிட்டாரு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகட்டும் அப்படின்னு. அடுத்த நேரம் என்ன செய்யறது, வாழைப்பழத்தை நறுக்குன்னு கிள்ளிடுது. வாழைப்பழத்தை லேசா பிச்சு போடுவாரு இல்லைங்களா ஐயரு, அந்த நிலை. அதை பார்த்துட்டு நம்ம மட்டும் தான் உடஞ்சு நினைச்சோம், இந்த வாழைப்பழத்தையும் கிள்ளி விட்டாரு ஐயரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு என்ன செய்யுது, பிறர் துன்பத்தை தாய் இன்பமாக நினைக்குதுங்க. இப்படியே இருக்கும் பொழுது கடைசியில எல்லாம் வாடெல்லாம் முடிஞ்சது, வர்றாங்க.
அதே கூடையில தேங்காயும் வாழைப்பழமும் வச்சுட்டு வர்றாங்க. வரும்போது வாழைப்பழம் கேக்குது தேங்காட்ட, அடி ரொம்ப பலமா அப்படின்னு கேக்குது. இல்ல இல்ல, உன்னை ஐயர் ரொம்ப கிள்ளிட்டாரா அப்படின்னு கேக்குது தேங்காய் வாழைப்பழத்திட்ட. இல்ல பரவாயில்ல, நம்ம போகும்போது ஒண்ணு வந்துச்சே, குண்டா வெள்ளையா வந்துச்சே, அது இப்ப நம்ம வரும்போது காணுமே அப்படின்னு கேக்குது. ஏன்னா போகும்போது சூடம் வரும் நம்ம கூட. அங்க இறைவனை காட்டுவதற்கு எப்போ இந்த தேங்காயை உடைக்கிறப்பையோ வாழைப்பழத்தை கிள்றப்பையோ நம்ம சாமி கும்பிடுறது இல்லைங்க. எப்போ இத இறைவனை காட்டும் பொழுது இந்த கற்பூரத்தை ஏற்றி இறை உருவத்தை காட்டிட்டு அப்பதான் நம்ம சாமி கும்பிடுவோம். ஆனா இறை உருவத்தை காட்டிட்டு வெளிச்சத்தை எழுப்பி, கற்பூரம் வெளிச்சத்தை எழுப்பி இறைவனை காட்டிட்டு அது இல்லாத இடம், இருக்கிற இடமே தெரியாத மாதிரி போயிருங்க. அந்த கற்பூரம் ஏத்தின இடத்துல பாத்தீங்கன்னாக்க சாம்பல் கூட இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இறைநிலை தெளிவில வாழ்ந்தோம் அப்படின்னாக்க மற்ற மக்களுக்கு நல்ல விளக்கத்தை சொல்லி அவர்களை உய்வித்து தான் அடக்கத்தோட இருக்கணும். அடக்க நிலையில இருந்து ஈகோ நிலை இல்லாம இருந்தோம் அப்படின்னாக்க அதுதான் ஒரு உயர்வான நிலை என்று அந்த கற்பூரம் நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி நான் உயர்ந்தேன் நீ உயர்ந்தேன் என்ற ஒரு வாதாடி கொண்டே இல்லாமல் கற்பூரத்தை போல நாம் வாழ வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக இது நமக்கு எடுத்து காட்டுதுங்க. ஆகையினால நாம் உய்வோம், உயர் நிலையில இருந்து கொண்டு இந்த வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இந்த வளம் நான்கும் ஒன்றிய பெருவெளியே தெய்வம் என்பதை உணர்ந்த நிலையில நாம் வாழ்வோமானால் எல்லா உயிர்களையுமே இறைநிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த உயிருக்கும் துன்பம் தராது இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழ்வோம். நோயிற்று இடராமல் நொந்து மனம் வாடாமல் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி வாழையடி வாழையாய் தழைத்து நம் வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும் என்று கூறி இந்த இணைப்பில் உள்ள அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிங்கப்பூர் ஸ்கை மெடிடேஷன் அம்மா சென்டர் நிர்வாகத்தினருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று மகரிஷி அவனுடைய கவியை கூறி நான் நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்வோம். வாய்ப்பை அளித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.